வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சத்து மாவில் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட்ஸை நம்ம இன்றைக்கி குக்கர்லேயும் செய்ய போகிறோம், அவன்லேயும் செய்ய போகிறோம். அண்ட் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாம். சத்து மாவுக்கு பதிலாக நீங்கள் ராகி மாவு, கம்பு மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இதோட ஒரு அரை கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் பேக்கிங் பவுடரையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையே 4 டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணுங்கள். பட்டரை நீங்கள் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிஸ்கெட்ஸ் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதால 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் இந்த மாதிரி மாவோடு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா எக்ஸாக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி வராது, கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும், அது வரைக்கும் மட்டும் பால் சேர்த்தா போதும். பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரணும். அண்ட் இதை உடைச்சிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும், பட் அது பரவாயில்ல. இதை அப்படியே ஒரு மூடி போடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த பிளாஸ்டிக் லிங்க் தான் வேணுங்கிறது இல்லை, நீங்கள் மூடி போட்டு தாராளமாக மூடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்பாத்தி கல்ல கோதுமை மாவை நல்லா தூவிக்கோங்க. இதை இப்போ உருட்ட ஆரம்பிக்கலாம். தேய்க்கும் போது அங்கங்கே கிராக்ஸ் வந்துச்சுன்னா கை வச்சு அப்படியே சரி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தடிமனாகவே இருக்கட்டும், ரொம்ப மெல்லிசாக்கிடாதீங்க. அடுத்ததாக ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா குக்கி கட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரவுண்டு கிண்ணம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம தேய்ச்சி மறுபடியும் ஷேப் பண்ணுவோம். இதை இப்போ நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் குக்கர் அண்ட் அவன் ரெண்டுலேயுமே செய்ய போகிறேன். ஸோ அவனில் வைக்கிறதுக்காக பேக்கிங் ட்ரே. அடுத்ததாக கலெக்ட் பண்ண மாவையும் உருட்டிக்கலாம். இதோ ஷேப் பண்ணியாச்சு. இதுவும் பேக்கிங் ட்ரேக்கு போகுது. இதோ பேக்கிங் ட்ரேயை ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் உங்களோட அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரிஸில் 10 நிமிஷம். அடுத்து மிச்சம் இருக்கிற மாவை மறுபடியும் ஷேப் பண்ண ஆரம்பிங்க. இதை நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ ஆர்டினரி ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பிளேட்டில் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. அண்ட் இதுலேயும் எக்ஸஸாக மாவு வந்திருக்கு, ஸோ அதையும் நம்ம தேய்ச்சி ஷேப் பண்ணிடலாம். இதோ சூப்பராக ஷேப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம குக்கரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு உப்பை குக்கரில் போடுங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு சின்ன கிண்ணத்தை கவுத்துனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம ஷேப் பண்ண இந்த பிஸ்கெட்ஸை வச்சிடலாம். கேஸ்கட் போட வேண்டாம், விசிலும் போட வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. அப்புறம் லோ ஃப்ளேம் கொண்டு வந்துட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வைங்க. அடுத்ததாக அவன், இது ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவன். ஸோ 20லேருந்து 25 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது 25 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரில் பிஸ்கெட்ஸ் ரெடியும் ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இது ரெடி. அடுத்ததாக அவனில் பிஸ்கெட்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இதுவும் பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு. அண்ட் ஆற இன்னும் கொஞ்சம் கூட இது கிறிஸ்பி ஆகும். சத்து மாவு பிஸ்கெட்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.